ஹாய் வணக்கம் மக்களே. இன்று ஒரு கோவிலுக்கு தரிசனம் செய்ய இருக்கின்றேன். ஆந்திர பிரதேசத்தில் உள்ள ராமகிரி என்கின்ற ஊரில் ஒரு மகத்துவமான கோயிலுங்க. இந்த கோவிலில் பிரசித்தி பெற்று இருக்குது. இது நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பில்லை. சில பேருக்கு தெரியலாம். ஆன்மீக விஷயங்களில் உள்ளவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியலாம். ராமபிரானுக்கு ஒரு காலகட்டத்தில் ஒரு நாள் சாப விமோசனம் வருகிறது. ஆமாம், சாப விமோசனம் இல்லை, சாபங்கள் வருகிறது. ஒரு அசுரனை கொன்றதனால் அந்த சாபங்கள் ஏற்படுகின்றது. அந்த சாப விமோசனம் பெற்ற ஸ்தலம்னு சொல்கிறாங்க. இங்கே இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா, இது பேர் தெரியல, இப்போ தான் வந்திருக்கேன் நான். ராமகிரீஸ்வரர் என்ன சொல்கிறாங்க நினைக்கிறேன். இது நல்லா ஒரு அழகான ஒரு அமைதியான ஒரு இடங்க. இங்கே செல்லியம்மன் ஒரு கோயில் இருக்குது பக்கத்தில். இங்கே ஒரு தெப்பக்குளம் இருக்குது. இந்த மலைக்கு மேலேயே ஒரு செட்டு தெரியுது பாருங்கள், அது முருகன் கோயில். அங்கே ஒரு முருகன் கோயில். அங்கே காலையில் வந்து ஆள் மட்டுமே தரிசனம் செய்ய முடியும்னு சொல்கிறாங்க. 7:30-8 மணிக்குள்ளே. இந்த கோயிலை பற்றி நாம் பார்ப்போம். இந்த கோவில் என்ட்ரன்ஸ் இது தான். ஆமாம், இந்த அதிசயமான கோயில் என்னென்னா, நந்தி வாயிலிருந்து தண்ணி கொட்டிக்கிட்டே தான் இருக்குமா இந்த கோயிலில். அப்படி என்ன அதிசயம்னு பார்க்குறதுக்கு தான் நாம் கிட்டத்தட்ட 10 நாள் முயற்சி செஞ்சு நான் இங்கே வந்திருக்கேன். ஆமாம், எப்போவுமே தண்ணி விழுந்துக்கிட்டே தான் இருக்குமா. அது சித்திரை மாதம் ஆனாலும் சரி, கார்த்திகை மாதம் ஆனாலும் சரி, நந்தி வாயிலிருந்து தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்குமா. அந்த அதிசயமான ஒரு கோயில் தான் இது. அதை பார்க்குறதுக்கு போகிறோம். ஓகே, போய் குளிச்சுட்டு இங்கே பரிகார ஸ்தலம். இது ஒரு பரிகார ஸ்தலம். இங்கே கால பைரவருக்கு பூஜை பண்ணுவாங்களாம். ஆமாம், ராமகிரி தேவஸ்தான பூக்கடை. இங்கே ஒரு கடை இருக்குது. எல்லா வசதியும் எல்லாமே பொருள் இருக்குது. ஓகே, பார்த்துட்டு வெள்ளை